ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். கும்பகோணம் ஸ்டைலில் இன்றைக்கி கடப்பா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். தேவையான அளவு சிறுபருப்பை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, இதை எல்லாத்தையும் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி, மூணு பூண்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், சீரகம், பெருங்காயத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை கடைஞ்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அது முடிஞ்ச அளவு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி நம்ம பிரியாணிக்கு என்ன மசாலாலாம் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து இதை ஒரு தாளிப்பு பண்ணிவிட்டு அதே மசாலாவை வந்துட்டு நம்ம கடப்பா கூட சேர்த்து ஒரு கிண்டி அது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான், கும்பகோணம் ஸ்டைல் கடப்பா ரெடி. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா